டெக்னாலஜி அப்படின்னாவே பேஸ் வந்து இன்டர்நெட் தாங்க. ஸோ இந்தியால இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு? ஸோ இந்தியா அண்ட் இன்டர்நெட் இத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். நமக்கு 3Gல இருந்து நம்ம 5Gக்கு வந்த ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. வேர்ல்டு லெவல்ல இந்தியா வந்து ரொம்ப சீப்பா குடுக்குறாங்க இன்டர்நெட். வில்லேஜ்ல இருக்கிற ஒரு அ குழந்தனால ஈஸியா எல்லாமே ஆக்சஸ் பண்ணி அவனால கத்துக்க முடியுது. இத வந்து ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டா தான் நான் பார்க்க அமரன நீங்க வந்து டெக்னாலஜிக்குள்ள கொண்டு வரீங்க கண்டிப்பா. போல. ஏன்னா, அந்த டெக்னாலஜி அப்படின்னு பேசும்போது, அது ரிலேட்டடான எல்லாமே நம்ம பேசணும் இல்லையா? ஓகே. ஆமாமா. முதல்லலாம் ஆர்மி போன அப்பா திரும்பி வராரு அப்படின்னா, அவரு எப்படி எந்த தோற்றத்திலே இருப்பாருன்னே நமக்கு ஆமா. 1 தெரியாது வருஷம் இல்லையா? ஆனாலும், 2 வருஷம் ஆனாலும் தெரியாதுங்க. மாறிருவாங்க. ஏன்னா ஃபேஸே அவங்க தெரியாதுங்க. வந்துட்டு போறதே கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா தான் வந்துட்டு போவாங்க. கண்டிப்பா, அப்ப கண்டிப்பா. ஃபேஸே குழந்தைக்கு மறந்துரும். இல்ல காலேஜஸ் இத வந்து நெறைய எல்லாருமே பேர் நெறைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்காங்க. ஆ அமரன வந்து நெறைய நல்ல விஷயத்த எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்னாங்க. நீங்க வந்து கண்டிப்பா. இன்டர்நெட்டோட அதாவது என்ன சொல்றது? ஒரு டெக்னாலஜியோட கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. ஆர்மி எப்படி ஆ அங்க வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க? கண்டிப்பா. நமக்காக எப்படி அங்க வொர்க் பண்ணிட்டு வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க. அப்படின்றது இப்போ தெரியும். நம்மளோட ஜாபும், அவங்களோட ஜாபும் எவ்ளோ டிஃபரெண்ட் அப்படிங்கிறது. இப்ப சொல்லுவோம். அவங்க இங்க வந்து நம்ம எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்றதில்ல. கண்டிப்பா, நம்ம கண்டிப்பாங்க. ஃபேமிலிய சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றோம். ஆனா அவங்க வந்து எல்லாமே எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. கண்டிப்பா. நீங்க நான் மட்டும் பெருமையா இல்ல. வேர்ல்டு லெவல்ல நம்மள வந்து ரொம்ப பெருசா பார்க்குறாங்க. யுபிஐ பேமெண்ட்ஸ்னால இல்ல நான் கண்டிப்பாங்க. சொல்லுவேன். ஏன்னா முதல்லாம் ஒரு பஸ் ஏறணும், இல்ல ஒரு கடைக்கு போணும்னாலே ரூ. கண்டிப்பா. 100 வேணும், இல்ல ரூ. 10 வேணும் அப்படின்றத நம்ம சேஞ்ச் மாத்தி சேஞ்ச் வைக்கணும். மாத்தி இப்ப அந்த வச்சுப்போம். இஷ்யூ இப்ப அந்த கிடையாது. இஷ்யூ கிடையாது. நீங்க ரூ. 2னாலும் நீங்க ஜிபே பண்ணிட்டு வந்துரலாம். பண்ணிக்கலாம். ஏன்னா நான்லாம் காலேஜ் போம்போது பஸ்ல தான் டிராவல் பண்ணுவேன். அப்ப சேஞ்ச் இல்லன்னு என்ன ஒருத்தங்க இறக்கி விட்டுருக்காங்க. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் கண்டிப்பா, பர்ப்பஸ்க்காகவும், மெடிக்கல் பர்ப்பஸ்க்காகவும் கண்டிப்பா. இன்கிரீஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயங்கள் கண்டிப்பா தான். இது வரவேற்கத்தக்க விஷயம் தான் நான் சொல்லுவேன். இதனால தெஃப்ட் ரொம்பவே குறையுது. ஏன்னா கண்டிப்பா. கையில நம்ம அ மணி வச்சிருந்தோம்னா தான் ஏதா எடுத்துப்பாங்களோ, யாரா பார்த்து பயந்துட்டு நம்ம போனோம். இது அப்படி இல்லையே. இதனால பிளாக் மணியுமே பெருசா குறையுது அப்படின்னு சொல்லி நான் நிச்சயமா. நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்மகிட்டயே நான் பணத்த பார்த்தே பல வருஷம் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆகுது. ரூ. 10னாலும் நம்ம யுபிஐல தான் பண்றோம். ரூ. 1000னாலும் பண்றோம். ரூ. 1,00,000னாலும் நம்ம யுபிஐல கண்டிப்பா. தான் பண்றோம். மலேசியா, கனடா இந்த மாரி கண்ட்ரீஸ்லயே வந்து இல்லாத டெவலப்மெண்ட் இந்தியால இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க கனடால இருந்து. அவங்க சொல்றாங்க, "கனடால இந்த அளவுக்கு நாங்க டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பண்ண மாட்டோம்." ஆமா நம்ம எல்லா கடையிலுமே இருக்குங்களே யுபிஐ இளநீ இருக்கு. கடையில, காய் இருக்கு. கடையிலயே இருக்கு. முதல்ல ஒரு கவுண்டர்ல போய் நின்னு வெயிட் பண்ணி, நம்ம ஒரு பஸ் டிக்கெட் புக் ஆகட்டும், பண்ணணும். ட்ரெயின் டிக்கெட் ஆகட்டும், எதா இருந்தாலும் நம்ம இல்ல புக் முதல்ல ஒவ்வொரு பஸ்லயும், ட்ரெயின்லயும் ட்ராக்கிங் ஆப்ஸ் வந்துருச்சு. அந்த கண்டிப்பா. நம்ம அத ட்ராக் பண்ணிக்கலாம். அந்த பஸ் எங்க வருதுன்னு ட்ராக் பண்ணிக்கலாம். அப்படின்னா ரொம்ப சேஃப் அதுல டிராவல் பண்ண வைக்கிறது. ஏன்னா கை வெளிய நீட்டுறது, இல்ல குழந்தைங்க வந்து வெளிய போணும்னு சொல்றது, வெளிய போய் நிக்கிறது, படிக்கிட்ட போய் தவறி விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருது. இந்த மாரியான ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டாப் ஆயிருக்கு. வந்தே பாரத் வந்ததுலருந்து. ஏன்னா நம்ம ஒரு சில விஷயம்லாம் சென்னையிலலாம் பார்த்தீங்க அப்டின்னா, லோக்கல் ட்ரெயின்ல போம்போது இந்த குச்சி வச்சு ஃபோன பறிக்கிறது, இந்த ஆமா. மாரி இன்சிடென்ட் எதுவுமே இதுல எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனோம்னா, யுபிஐ மாரியே தான். இதுலயும் தெஃப்ட் எல்லாம் கம்மியாயிரும் இல்லையா? கம்மியாயிருச்சு. ட்ரெயின் பொறுத்தவரைக்கும் நெறைய செயின் ஸ்நாச்சிங் இருக்கும் ட்ரெயின்ல. கண்டிப்பா. சொல்லலாம். ரொம்ப பெரிய செக்யூர் சிஸ்டம். ரொம்ப பெரிய விஷயம். ப்ரௌடான மொமெண்ட் வந்து நீங்க சொன்ன கண்டிப்பா. மாரி மேக் இன் மேக் இன் இண்டியா. இண்டியா. சோ மேக் அதுவும் ஒரு இன் பெரிய இண்டியாங்கிறது வந்து ஒரு பெரிய இப்போ இப்போ கம்பேர் பண்ணும்போது, மேக் இன் இண்டியா அப்படிங்கிறது வந்து எல்லாருமே பெருமையா பார்க்கக்கூடிய ஆமா விஷயம். அதெல்லாம் ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ஃப்ரீ விசா குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பண்ண முடியுது. ஆமா நம்ம நமக்கு இந்த இங்க அளவுக்கு இன்டர்நெட் இருக்கிறனால தான் நமக்கு டெக்னாலஜி தெரியும். டெக்னாலஜி டெக்னாலஜி தெரியும். தெரிஞ்சா தான் இங்க இங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கு. என்ன தெரியும் ஆமா. அப்டின்றது வெளிய வெளிய தெரியும். தெரியும். தெரியாது. சோ யுபி நீங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. இந்தியாவ விட சிங்கப்பூர், மலேசியால யுபிஐ பேமெண்ட்ஸ் கம்மியா இருக்கு. கனடால கம்மியா இருக்குன்றது நீங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. கண்டிப்பா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எத பத்தி பேச போறோம் அப்டின்னா, இந்தியால டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப்மென்ட் ஆயிருக்கு அப்டின்றத பத்தி பேச போறோங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 10 வருஷமா இப்ப இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்ன்மென்ட்னால எந்த அளவுக்கு இந்தியாவ டெவலப்மென்ட் பண்ண முடிஞ்சது அப்டின்றத பத்தி நம்ம பேச போறோம். வணக்கம். வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 10 வருஷத்துல இந்தியாவோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. உலக அளவிலே வந்து இந்தியாவ வந்து ரொம்ப பெருமையா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ நம்ம டெவலப்பிங் கண்ட்ரிலயே வந்து நம்ம ரொம்ப அதிகமா க்ரோ ஆயிட்டு டெவலப்மென்ட்டா இருக்கோம். இருக்கும். ஆ அப்படின்னு தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆ இந்த 10 வருஷத்துல தான் இந்த இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் வந்து நம்ம ஆயிருக்கோம்னு நினைக்கிறேன். டெக்னாலஜி அப்டின்னாவே பேஸ் வந்து இன்டர்நெட் தாங்க. சோ இந்தியால இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் எப்டி இருக்கு? சோ இந்தியா அண்ட் இன்டர்நெட் இத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் இது. அதுவும் இல்லாம ரொம்பவே தேவையான டாபிக்ன்னு நான் நினைக்கிறேன்.
எதனால சொல்றேன் அப்படின்னா, நமக்கு 3Gல இருந்து நம்ம 5Gக்கு வந்த ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ நிச்சயமாங்க. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 6Gக்கே நம்ம இன் ப்ராக்ரஸ்ல ப்ராசஸ். இருக்கோம். அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி 3G, 4G, 5G இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து நம்ம சிட்டீஸ்ல இருக்கிறவங்களோட நிறுத்திராம, ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்ம நமக்கு எல்லாருக்குமே கிடைக்குது. எல்லாருமே அத ஆக்சஸ் பண்ண முடியுது. இந்த இன்டர்நெட்டோட காஸ்ட்டுமே வந்து வேர்ல்டு லெவல்ல இந்தியா வந்து ரொம்ப சீப்பா குடுக்குறாங்க இன்டர்நெட்ட. 1 ஜிபி டேட்டா வந்து யுஎஸ், மலேசியா, சிங்கப்பூர் கம்பேர் பண்றபோது, இந்தியால வந்து ரொம்ப அஃபோர்டபிள் அஃபோர்டபுள் பிரைஸ்ல பிரைஸ்ல. கிடைக்குது. ஒரு விஷயம் நமக்கு அஃபோர்டபிள் பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்னாவே, அங்க வந்து கண்டிப்பா டெவலப்மென்ட் இருக்கும். என்ன பிரைஸ் வேரியேஷன்ன்றத உங்களால சொல்ல முடியுங்களா? ஆல்மோஸ்ட் 10% டிஃபரெண்ட் வருது. யுஎஸ்க்கும் இந்தியா கம்பேர் பண்ணும்போது. ஆ அ 10% அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய நம்பர் தான் இல்லைங்களா? கண்டிப்பா. 10%ல வந்து அந்த அளவுக்கு அஃபோர்டான பிரைஸ்ல இன்டர்நெட் குடுக்கறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அந்த அளவுக்கு அஃபோர்டபுளா இன்டர்நெட் குடுக்குறாங்க அப்படிங்கிறங்காட்டி தான் நமக்கு டெக்னாலஜி இந்த அளவுக்கு டெவலப் ஆகுது. ஒரு சாதாரண ஒரு அ வில்லேஜ்ல இருக்கிற ஒரு அ குழந்தனால ஈஸியா எல்லாமே ஆக்சஸ் பண்ணி அவனால கத்துக்க முடியுது. இத வந்து ஒரு மிகப்பெரிய டெவலப்மென்ட்டா தான் நான் பார்க்குறேன். பிரைஸ் வேரியேஷன்ல சொல்லணும்னா, அங்க இப்போ ஒரு அமெரிக்கா எடுத்துக்கலாங்களேன். சரிங்க. சோ அமெரிக்கால என்ன பிரைஸ்க்கு 1 ஜிபி டேட்டா என்ன பிரைஸ்ல அரவுண்ட் ஏறத்தாழ இருந்தாலும் பரவால்ல. அது சொன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா அரவுண்ட் தெளிவா தெரியும். ₹1000ல இருக்கு. யுஎஸ்ல. 1 ஜிபி. 1 ஜிபி இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. இதுவே இந்தியால பார்த்தீங்கன்னா, ₹150க்கு நமக்கு 1 ஜிபி டேட்டா வந்து கண்டிப்பா, கண்டிப்பாங்க. கிடைக்குது. அதுவும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டே கிடைக்குது. ஓகே, ஓகே. அப்படிங்கும்போது அது நமக்கு ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் சொன்ன தான் மாரி இல்லைங்களா? எல்லாருமே இத யூஸ் பண்ண யூஸ் பண்ண முடியுது. ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஓகேங்க. நம்ம ரொம்ப சீப்பா பே பண்ணாலே நம்மனால அந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண முடியுதுல்ல. முடியும். அந்த மாரியான ஃபெசிலிட்டீஸ் வந்து இந்தியால நமக்கு இப்போ கிடைக்குது. ஆ இப்போ இந்தியால 3G, 4G, 5G இந்த டெவலப்மென்ட்னால ஆ நீங்க அமரன் படம் பார்த்திருப்பீங்களா என்னன்னு கண்டிப்பா, எனக்கு தெரியல. கண்டிப்பாங்க. ரொம்பவே எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இது வந்து ஒருத்தரோட ரியல் லைஃப் ஸ்டோரிய வந்து நமக்கு ஒரு படமா எடுத்து அழகா கொண்டு வந்து அ தியேட்டர்ல காமிச்சிருக்காங்க. அமரன நீங்க வந்து டெக்னாலஜிக்குள்ள கொண்டு வரீங்க கண்டிப்பா. மேல. ஏன்னா, அந்த டெக்னாலஜி அப்படின்னு பேசும்போது, அது ரிலேட்டடான எல்லாமே நம்ம பேசணும் இல்லையா? ஓகே, ஓகே. அதுல என்ன டெக்னாலஜி? நான் ஏன் மூவி கூட கனெக்ட் பண்றேன் அப்படின்னா, மூவி வந்து எல்லாருக்குமே ஈஸியா புரியிற விஷயம். கண்டிப்பா, அது கண்டிப்பா. மூலமா நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா, அது அவங்கள இன்னும் ரீச் ஆகும் இல்லையா? அதனால தான் நான் வந்து மூவிய கொண்டு வரேன். இப்ப அமரன் மூவில பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்மி மேனோட லைஃப். அவரோட லைஃப் எப்படி அப்படிங்கிறது வந்து நமக்கு முன்னாடி எல்லாம் தெரியாம இருந்தது. அவங்களோட கண்டிப்பாங்க. ஃபேமிலிக்கு, அ இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இருக்கிறவங்களுக்குமே அவங்களுக்கு பெருசா தெரியாது. அவங்க அங்க இருப்பாங்க, இவங்க இங்க இருப்பாங்க. இப்போ அ அமரன் படத்துல காமிச்சது பார்த்தீங்கன்னா, அது ரியல் லைஃப் ஸ்டோரி. அவரோட அங்க இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அங்க என்ன நடக்குது? அங்க ஆர்மில அவர் என்ன த்ரூ பண்றாரு? அந்த ஃபீல்டுல என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியலனாலும், அட்லீஸ்ட் அவரு த்ரூ பண்ற சில விஷயமாச்சும் அவங்க ஃபேமிலிக்கு வந்து வீடியோ கால் மூலமா ஷேர் பண்றாரு. கால் மூலமா பேசி சொல்றாரு. அவங்க அப்பா, அம்மா கூட, குழந்தைங்க கூடன்னு எல்லார் கூடயும் கனெக்டடா இருக்காரு. அப்போ அவங்க மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அ நமக்கு ரொம்ப பெருசா தெரியாது இல்லையா? அப்ப வீடியோ கால்ல ஒரு அப்பாவ பார்த்தா அந்த குழந்தை ஆமா, ஆமாங்க. மொதல்லலாம் ஆர்மி போன அப்பா திரும்பி வராரு அப்படின்னா, அவரு எப்படி எந்த தோற்றத்திலே இருப்பாருன்னே நமக்கு ஆமா. 1 தெரியாது வருஷம் இல்லையா? ஆனாலும், 2 வருஷம் ஆனாலும் தெரியாதுங்க. மாறிருவாங்க. ஏன்னா ஃபேஸே அவங்க தெரியாதுங்க. வந்துட்டு போறதே கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா தான் வந்துட்டு போவாங்க. கண்டிப்பா, அப்ப கண்டிப்பா. ஃபேஸே குழந்தைக்கு மறந்துரும். இல்ல குழந்தை எப்படி இருக்குன்னே அப்பானால பார்க்க முடியாது. அந்த மாரி இருந்த சிச்சுவேஷன்ல இப்ப வீடியோ கால்ஸ்ல நம்ம ரொம்ப கனெக்டடா இருக்கோம் ஆமா. இல்லையா? நீங்க ஒரு சொன்ன சீன் வந்து பாத்தீங்கன்னா, 3 பேரும் ஃபேமிலி. அவர் ஆர்மில இருந்த பெர்சன் ஆமா. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒய்ஃபும் குழந்தையும் வைஃப் ஒரு அப்பா, அம்மா ஒரு பக்கம். 3 பேரையும் இருப்பாங்க. ஒரு ஸ்கிரீன்ல காமிப்பாங்க. காமிப்பாங்க. 3 பேரும் கண்டிப்பா, ஒரு ஸ்க்ரீன்ல கண்டிப்பாங்க. பார்ப்பாங்க. அப்பா, அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். நம்ம குழந்தைய பார்த்துக்கலாம். அப்போ அந்த கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜி டெக்னாலஜி இன்டர்நெட் டெவலப்மென்ட். டெக்னாலஜி. இன்டர்நெட் அண்ட் சூப்பர், டெக்னாலஜினால சூப்பர். தானே டெவலப் ஆயிருக்கு. இப்படிதான் நான் பார்க்குறேன் அந்த படத்த. ரொம்ப அருமையான படம். எல்லாருமே அதாவது ஸ்கூல்ஸ், இல்ல இத காலேஜஸ் வந்து நெறைய எல்லாருமே பேர் நெறைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்காங்க. ஆ அமரன வந்து நெறைய நல்ல விஷயத்த எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்னாங்க. நீங்க வந்து கண்டிப்பா. இன்டர்நெட்டோட அதாவது என்ன சொல்றது? ஒரு டெக்னாலஜியோட கனெக்ட் பண்ணி கண்டிப்பா. சொல்லியிருக்கீங்க. நீங்க டெக்னாலஜி பத்தி பேசினங்காட்டி, அதுல டெக்னாலஜில என்ன எனக்கு பாசிட்டிவா கண்டிப்பா, தெரிஞ்சதோ, கண்டிப்பா, அத வந்து நான் கண்டிப்பாங்க. எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்கேன். இந்த படத்த அ ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ல அ அ ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாவே இத டெலிகாஸ்ட் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். நெறைய ஐடி கம்பெனிஸுமே இத ப்ரமோட் பண்ணி, எம்ப்ளாயீஸ்க்கு இந்த படத்த ஃப்ரீயா ஸ்பான்சர் பண்ணி கூட்டிட்டு போணும்னு நான் நெனைக்கிறேன். இந்த மாரியான
இதெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் நிறைய க்ரௌடுக்கு வந்து பப்ளிக் இது வந்து ரீச் தெரியும். ஆகும். நிறைய க்ரௌடு சோ வந்து இங்க ஆர்மி எப்படி அங்க ஆ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பா நமக்காக எப்படி அங்க ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க. அப்படின்றது இப்போ தெரியும். நம்மளோட ஜாபும் அவங்களோட ஜாபும் எவ்வளவு டிஃபரெண்ட் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஆமா, நம்ம அவங்க ஒரு அங்க 4 மணி நேரம் வேலை அடிஷனலா 1 மணி நேரம் சேர்ந்து பாருங்கன்னா நம்ம சலிச்சுப்போம். கண்டிப்பா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்க வந்து 24 ஹவர்ஸ் வந்து டியூட்டில இருக்கிற மாதிரி தான் ஆமா, இல்லையா? ஆமா. இல்ல இப்ப இப்போ இந்த படமே பாத்தீங்க அப்படின்னா, மேஜர் முகுந்துடைய இது வந்து பாத்தீங்கன்னா, ஒன் டேவா வந்து ஃபுல்லா சாப்பிடாம அந்த இருந்திருப்பாங்க. ரியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த இன்சிடென்ட் இருந்திருப்பாங்க. இருக்கு அப்படின்னு நம்ம இருந்திருப்பாங்க. இப்ப சொல்லுவோம். அவங்க இங்க வந்து நம்ம எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்றது இல்ல. கண்டிப்பா, நம்ம கண்டிப்பாங்க. ஃபேமிலிய சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றோம். ஆனா அவங்க வந்து எல்லாமே எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. கண்டிப்பா. எல்லாமே சாக்ரிஃபைஸ் எந்த ரீசனுமே அவங்க சொல்லக்கூடாது. இப்போ நம்மளோட வொர்க் டிஃபரன்ஸுமே நமக்கு நல்லாவே புரியும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா, நிச்சயமா. சோ எல்லாருக்குமே இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா, சொல்றீங்க. கண்டிப்பா. இது வந்து ஒரு யாரா இருந்தாலுமே இது வந்து பார்த்து அதுல இருக்கிற நல்ல விஷயத்த எடுத்துட்டாங்க அப்டின்னா, எல்லாமே நல்லதாங்க தெரியும். கண்டிப்பா, கண்டிப்பா. இந்தியாவையும், இன்டர்நெட்டையும் அழகா கனெக்ட் பண்ணி, இந்தியால எந்த அளவுக்கு இன்டர்நெட் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, எல்லாருக்குமே எப்படி கிடைக்குது அப்படின்றத ரொம்ப கிளியரா படத்தையெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தீங்க. சோ அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, யுபிஐ. யுபிஐ அப்படின்றது ஒரு பெரிய ரெவல்யூஷன் அப்படின்னே சொல்லலாம். சோ அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? யுபிஐ அப்படிங்கிறதும் அனதர் இன்ட்ரஸ்டிங் டாபிக்ன்னு தான் நான் நினைக்கிறேன். அ எதனால அப்படின்னா, யுபிஐனால நீங்க, நான் மட்டும் பெருமையா இல்ல. வேர்ல்டு லெவல்ல நம்மள வந்து ரொம்ப பெருசா பார்க்குறாங்க. யுபிஐ பேமெண்ட்ஸ்னால. ஆ நீங்க ஈவன் ₹1 கூட நீங்க வந்து ஜிபே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஒருத்தங்களுக்கு. நீங்க ₹1 சேஞ்ச் வச்சுக்கணும்னு இல்ல. நோட்ட மாத்தி வச்சுக்கணும்னு இல்ல. ₹100 சேஞ்ச் கண்டிப்பா, இல்லன்னு கண்டிப்பா. கேட்க மாட்டாங்க. இதனால நெறைய விஷயம் வந்து ரொம்ப நல்லதா தான் நடக்கும்னு இல்ல நான் கண்டிப்பாங்க. சொல்லுவேன். ஏன்னா முதல்லாம் ஒரு பஸ் ஏறணும், இல்ல ஒரு கடைக்கு போணும்னாலே ரூ. கண்டிப்பா. 100 வேணும், இல்ல ரூ. 10 வேணும் அப்படின்றத நம்ம சேஞ்ச் மாத்தி சேஞ்ச் வைக்கணும். மாத்தி இப்ப அந்த வச்சுப்போம். இஷ்யூ இப்ப அந்த கிடையாது. இஷ்யூ கிடையாது. நீங்க ₹2னாலும் நீங்க ஜிபே பண்ணிட்டு பண்ணிக்கலாம். வந்துரலாம். அது இல்லாம எல்லா கடையிலயும் கண்டிப்பா, வச்சிருக்காங்க. கண்டிப்பா. எல்லா கடையிலயும் இருக்கு. அடுத்து பஸ்லயும் கொண்டு வராங்க இந்த ஃபெசிலிட்டீஸ் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா நான்லாம் காலேஜ் போம்போது பஸ்ல தான் டிராவல் பண்ணுவேன். அப்ப சேஞ்ச் இல்லன்னு என்ன ஒருத்தங்க இறக்கி விட்டுருக்காங்க. நான் அது இப்ப அந்த மாரி விஷயம்லாம் நடக்காது இல்லையா? பஸ்ல சேஞ்ச் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்க மாட்டோம். நம்ம பாட்டுக்கு நம்ம எவ்வளவோ நம்ம ஜிபே பண்ணிட்டு போயிருவோம். போயிடலாம். அப்புறம் பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்ஸே நம்ம வந்து ஜிபேல பண்ணிக்கிறோம் இப்போ. கண்டிப்பாங்க. பெர் டே லிமிட்ன்னு இவ்ளோ இருக்கு. அந்த லிமிட்டுக்கு நம்ம அதுவும் இப்ப ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்க அப்படின்னா, பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் கண்டிப்பா. பர்ப்பஸ்க்காகவும், மெடிக்கல் பர்ப்பஸ்க்காகவும் கண்டிப்பா. இன்கிரீஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயங்கள் கண்டிப்பா தான். இது வரவேற்கத்தக்க விஷயம் தான் நான் சொல்லுவேன். இதனால தெஃப்ட் ரொம்பவே குறையுது. ஏன்னா கண்டிப்பா. கையில நம்ம மணி வச்சிருந்தோம்னா தான் ஏதா எடுத்துப்பாங்களோ, யாரா பார்த்து பயந்துட்டு நம்ம போனோம். இது அப்படி இல்லையே. நம்மளோட யுபிஐ நம்ம கண்டிப்பா, ஐடி கண்டிப்பா. போட்டா தான் நம்ம யாருக்கா இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஃபோனே முடியும் எடுத்துட்டு இல்லையா? போனாலும் அத யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இதுல தெஃப்ட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நான் சொல்லுவேன். செக்யூரிட்டியாவும் இருக்கு. செக்யூர்டாவும் இருக்குன்னு சொல்லுவேன். இன்னொரு பெரிய விஷயம் அப்டின்னா, எல்லா அமௌண்ட்டுமே வந்து உங்க அக்கவுண்டபிலிட்டில வந்துருது. நிச்சயமாங்க. கவர்ன்மெண்ட் வந்து நம்ம என்ன டிரான்சாக்ஷன் பண்றோம், என்ன இன்கமிங், என்ன அவுட் கோயிங் எல்லாமே வந்து அவங்களுக்கு பாக்குறாங்க. இதனால பிளாக் மணியுமே பெருசா குறையுது அப்படின்னு சொல்லி நான் நிச்சயமா நினைக்கிறேன். மேம். ஏன்னா இப்ப நம்மகிட்டயே நான் பணத்த பார்த்தே பல வருஷம் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆகுது. ரூ. 10னாலும் நம்ம யுபிஐல தான் பண்றோம். ரூ. 1000னாலும் பண்றோம். ரூ. கண்டிப்பா, 1,00,000னாலும் நம்ம யுபிஐல கண்டிப்பா, தான் பண்றோம். கண்டிப்பா, சோ இன்கமும் நமக்கு அக்கவுண்டபிலிட்டி ஆயிடுது. அவுட் கண்டிப்பா, கோயிங்கும் நம்ம செலவு பண்றதும் அக்கவுண்டபிலிட்டி ஆயிடுது. சோ ஆதார், பான் லிங்க் பண்ணிர்றோம். சோ எல்லாமே நீங்க சொல்ற மாரி ஒரு பிளாக் மணியுமே ஒரு ரெடியூஸ் பண்ற ஒரு விஷயமா கண்டிப்பா, பார்க்குறீங்க. கண்டிப்பா. சூப்பர், சூப்பர். மலேசியா, கனடா இந்த மாரி கண்ட்ரீஸ்லயே வந்து இல்லாத டெவலப்மெண்ட் இந்தியால இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க கனடால இருந்து. அவங்க சொல்றாங்க, "கனடால இந்த அளவுக்கு நாங்க டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பண்ண மாட்டோம்." ஆமா நம்ம எல்லா கடையிலுமே இருக்குங்களே யுபிஐ இளநீ இருக்கு. கடையில, காய் இருக்கு. கடையிலயே இருக்கே. கனடால இந்த அளவுக்கு நாங்க டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் மலேசியால ஒரு 6 மந்த்ஸ் இருந்தேன். அங்கேயும் அப்படிதான். நாங்க மோஸ்ட்டா கேஷ் தான் கேரி பண்ணிப்போம். ஆ ஓ இந்த எல்லா அளவுக்கு அங்க இல்ல, யுபிஐ இல்ல, டிரான்சாக்ஷன்ஸ் இல்ல. இல்லைங்க. ஆ ரொம்ப கிளியரா யுபிஐ பத்தி சொன்னீங்க. பிளஸ் உங்களுடைய லைஃப்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பஸ்ல இருந்து இறக்கி விட்ட கதைய வந்து கம்பேர் பண்ணி சொல்றீங்க. நிச்சயமா இன்னைக்கு யுபிஐனால வந்து நெறைய விஷயங்கள் மாறி இருக்கு. நீங்க சொன்ன மாரி பிளாக் மணி ரெடியூஸ் ஆகுது. ஸோ எல்லாமே அக்கவுண்டபிலிட்டில கொண்டு வந்துர்றோம். நம்மகிட்ட சில்லற தேவையில்ல. நெறைய விஷயங்கள் இதுல டெக்னாலஜினால இதா இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த டெக்னாலஜிக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? கண்டிப்பா. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்ம எல்லாருக்கும் தேவை முக்கியம். இல்லையா? ஏன்னா நம்ம முக்கியமான சின்ன வயசுல விஷயம். இருந்தே படிச்சிருப்போம். கண்டிப்பா. ஒரு இந்தியாவுடைய டெவலப்மென்ட் இல்ல ஒரு கண்ட்ரி உடைய எக்கனாமி அப்டின்னாவே டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷனும், கம்யூனிகேஷனும். ஃப்ரம் ராஜா காலத்துல இருந்தே நிச்சயமா, டிரான்ஸ்போர்ட்ல நிச்சயமா. இருந்து தான் ஒரு விஷயம் எல்லாமே ஸ்டார்ட் கொண்டு ஆகுது. வரும். அப்போ டெவலப்மெண்ட்ங்கிறது டிரான்ஸ்போர்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே வந்து ரொம்ப ஈஸியா இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுது இல்லையா? முதல்ல ஒரு கவுண்டர்ல போய் நின்னு வெயிட் பண்ணி நம்ம
ஒரு பஸ் டிக்கெட் ஆகட்டும், பண்ணணும். ட்ரெயின் டிக்கெட் ஆகட்டும், எதா இருந்தாலும் நம்ம இல்ல முதல்ல அது இல்லாம ஏஜென்சி கிட்ட தான் நம்ம ஏஜென்சி கிட்ட புக் பண்ணவே போய் நமக்கு தெரியாது. ஏஜென்சி கிட்ட போய் அவங்களுக்கு ஒரு கமிஷன், அவங்க அவங்க யூஸ் பண்றாங்க இல்லையா, இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க, அதுக்கான கமிஷன் நம்ம பே பண்ணி அவங்களுக்கான சர்வீஸ் சார்ஜ் கொடுத்து நம்ம ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டு வருவோம். இப்ப நமக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. நம்ம கையில ஒரு ஆப் இருக்கா, அந்த ஆப்பை வச்சு நம்ம புக் பண்ணோமா, முடிஞ்சது, அவ்வளவுதான். நம்ம அவ்வளவு ஈஸியா வந்து நம்ம பஸ் ஆகட்டும், ட்ரெயின் ஆகட்டும், இப்ப அவ்வளவு ஈஸியா நம்ம எல்லாத்தையுமே புக் பண்ணிடுறோம். ஒவ்வொரு பஸ்லயும் ட்ரெயின்லயும் ட்ராக்கிங் ஆப்ஸ் வந்துருச்சு. அந்த நம்ம அதை ட்ராக் பண்ணிக்கலாம், அந்த பஸ் எங்க வருதுன்னு ட்ராக் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பஸ்ஸுக்கு இங்க போய் நிக்கணும், அங்க போய் நிக்கணும், இங்கயா அங்கயா நம்ம யோசிச்சுட்டு இருக்க வேண்டியது இல்ல. கேப்ல கூட வந்துருச்சு. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா வராங்க அப்படினா அவங்கள நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தங்க ஒரு பொண்ணு தனியா டிராவல் பண்றாங்க அப்படின்னா அவங்க எந்த இடத்துல எந்த லொகேஷன்ல இப்ப எக்ஸாக்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அதை வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ஒரு பெரிய டெவலப்மென்ட்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பயம் இல்லாம ஒரு பக்கம் நம்ம டிராவல் பண்ணலாம் இல்லையா. நம்ம சேஃப்டி பர்பஸும் ஒன்னு இருக்கு, நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சோ ஒரு இடத்துல நின்னாலுமே வந்து ஏன் நிக்கறாங்க அப்படிங்கற ஒரு क्वेश्चन நம்ம ஃபோன் பண்ணிக்கலாம். ஃபேமிலி ஏன் நிக்கிறீங்க, இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். அவங்களுக்கு ஒரு விஷயம்னாலும் இந்த இடத்துல அவங்களுக்கு இந்த ஒரு இது நடந்திருக்கு, அப்ப நம்ம எங்க போய் அவங்கள இது பார்க்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட் தான் சொல்ல போனோம்னா. ஸோ கனெக்டிவிட்டிலாம் இப்போ நம்ம ஏர்போர்ட் இதெல்லாம் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஃப்ளைட்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு கோயம்புத்தூர் போகணும், இல்லை வந்து ஒரு காஷ்மீர் போகணும், கன்னியாகுமரி போகணும்னா முதல்ல ஒரு 1 வீக் ட்ரெயின்லலாம் எடுத்துக்கும். ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் என்னென்ன விஷயம், வந்தே பாரத் வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு, டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க, டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இதனால எப்படி டைமிங் சேவ் ஆகுது, எப்படி டெவலப்மெண்ட் நம்ம ஆயிட்டு இருக்கோம் அப்படின்றது கண்டிப்பா. இப்போ நம்ம சென்னை அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே முதல்ல எல்லாம் நம்ம சென்னைக்கு எப்படி டிராவல் பண்ணோம், ஒரு 8 hours வந்து ரோட்வேல டிராவல் பண்ணும் இல்லையா. ட்ரெயின்ல போறோம் அப்படின்னா ஒரு 6-7 hours டிராவல் பண்ணும். இப்போ ஃபிளைட், டொமஸ்டிக் ஃபிளைட்ஸோட இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு, டொமஸ்டிக் ஃபிளைட்டோட அவைலபிலிட்டி. அப்படி இருக்கும்போது நம்ம 1 hourல சென்னை போயிடலாம். வந்தே பாரத் இருக்கு. வந்தே பாரத் வந்து ஃபுல்லா மேக் இன் இந்தியா இல்லையா. இப்ப அதனால அவ்வளவு ஸ்பீடா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ண முடியுது. நம்மளோட டைம் ரொம்பவே சேவ் ஆகுது. நம்ம ஒரு விஷயத்த போய் ரொம்ப டிலே பண்ணி ஒரு விஷயத்த செய்யறதுக்கு ரொம்ப சீக்கிரமா போய் ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம். டொமஸ்டிக் ஏர்வேஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதனால நம்ம எல்லாரோட லைஃப்மே ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வந்தே பாரத்ல நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு. கண்டிப்பா வந்தே பாரத் நான் கம்பேர் பண்றேன், மித்த ட்ரெயின்ஸ் கம்பேர் பண்றேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது சேஃப்டி தான். ஏன்னா அதுல டோர் வந்து இப்போ குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப் அதுல டிராவல் பண்ண வைக்கிறது. ஏன்னா கை வெளியே நீட்டுறது, இல்ல குழந்தைங்க வந்து வெளியே போகணும்னு சொல்றது, வெளியே போய் நிக்கிறது, படிக்கிட்ட போய் தவறி விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருது, இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டாப் ஆயிருக்கு வந்தே பாரத் வந்ததுல இருந்து. ஏன்னா நீங்க 2 சைடுமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்விட்ச் நீங்க பிரஸ் பண்ணல அப்படின்னா உங்களால டோர் ஓபன் பண்ண முடியாது. அது இல்லாம மெயின் டோர் பாத்தீங்கன்னா ஓபனே ஆகாது. ஸ்டேஷன்ல மட்டும் தான் ஓபன் ஆகும். இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் வரும்போது ஆக்சிடென்ட்ஸ் வந்து சுத்தமாவே இருக்காது இல்லையா. யாரு வந்து வெளிய நின்னு டிராவல் பண்ண போறாங்க. கண்டிப்பா அது இல்லாம கேமரா இருக்கு. நீங்க வந்து யாருக்கு என்ன நடக்குது உள்ள அப்படியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரியான சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும்போது வந்தே பாரத் வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தான் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம ஒரு சில விஷயம்லாம் சென்னையிலாம் பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் ட்ரெயின்ல போகும்போது இந்த குச்சி வச்சு போனை பறிக்கிறது, இந்த மாதிரி இன்சிடென்ட் எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனோம்னா யூபிஐ மாதிரியே தான் இதுலயும் டெஃப்ட் எல்லாம் கம்மியா இருக்கும் இல்லையா. ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் நிறைய செயின் ஸ்நாச்சிங் இருக்கும் ட்ரெயின்ல. அப்புறம் மொபைல் போன்ஸ் தெஃப்ட், அப்புறம் நம்ம வச்சிருக்கிற லேப்டாப்ஸ் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் திருடு போறது, இதெல்லாமே நிறைய நடக்கும். சொல்ல போனா இதுல ஜீரோன்னு சொல்லலாம். ஆமா, ரொம்ப என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லயே வந்து நிறைய பேருக்கு வந்து லேப்டாப்ஸ் எல்லாம் தொலைச்சிருக்காங்க ட்ரெயின்ல. இப்போ நீங்க அப்படியே தொலைச்சாலும் நம்ம யார் எடுத்தாங்க அப்படின்னாச்சும் நமக்கு எல்லாமே ட்ராக் பண்ணிக்கலாம். ஏன்னா யாரு உள்ள வர முடியும், புக் பண்ணவங்க மட்டும் தான் உள்ள வர முடியும். அப்ப புக் பண்ணவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே டேட்டாபேஸ்ல வச்சிருக்கும். அது இல்லாம கேமரால இருக்கும். அவங்கள வச்சு யார் எடுத்தாங்க என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் இல்லையா. எந்த அப்புறம் ஓபன் விண்டோ இருந்தது அப்படின்னா தான் போன் திருட்டு போறது, ட்ரெயின் ஸ்நாச்சிங் இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி க்ளோஸ்டான என்விரான்மெண்ட்ல யார் வந்து உள்ள திருட போறாங்க, அந்த மாதிரி விஷயமும் ரொம்ப கம்மியாகுதுன்னு தான் சொல்லலாம். விமன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப்டியா தான் டிராவல் பண்ணலாம் அதுல. சோ மணி சேஃப்டி, உமன் சேஃப்டி, குழந்தைங்களும் சேஃப்டி, டோட்டலா சேஃபா இருப்பாங்க.
வந்தே பாரத் கண்டிப்பா. வந்து ஒரு ஒரு செக்யூர் சிஸ்டம் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லலாம். ரொம்ப பெரிய செக்யூர் சிஸ்டம், ரொம்ப பெரிய விஷயம். ப்ரௌடான மூமெண்ட் வந்து நீங்க சொன்ன கண்டிப்பா. மாதிரி மேக் இன் மேக் இன் இந்தியா. இந்தியா. சோ அதுவும் மேக் ஒரு இன் பெரிய இந்தியாங்கிறது வந்து ஒரு பெரிய இப்போ கம்பேர் பண்ணும்போது மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது வந்து எல்லாருமே பெருமையா பார்க்கக்கூடிய ஆமா, அதெல்லாம் விஷயம் ஒரு தான். ட்ரெண்டிங்கும் கூட. கண்டிப்பா. ஏன்னா எல்லா மொபைல் போன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து இனி மேக் இன் இந்தியாவா தான் ஆகப்போகுது இல்லையா? கண்டிப்பா, நம்மளோட கண்டிப்பா. ஓன் ப்ராடக்ட்ட நம்ம கன்சியூம் பண்ணும்போது எந்த அளவுக்கு நமக்கு சோ அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து சைனாவுடைய நிறைய விஷயத்தை பேன் பண்ணாங்க. ஈவன் சாஃப்ட்வேர்ஸ கூட கண்டிப்பா டெக்னாலஜியை கூட கண்டிப்பா. பேன் பண்ணிருக்காங்க. அந்த ஆமா. பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க இது இது ஒரு பெரிய மூவ். இது வந்து எந்த கவர்மெண்ட்டுக்குமே இல்லாத ஒரு கட்ஸ் வந்து இவங்களுக்கு கண்டிப்பா, இருக்குன்னு தான் நான் கண்டிப்பா. சொல்லுவேன். பேன் பண்ணும் அந்த ஆப்ஸ் வந்து நெறைய பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சிலருக்கு புரிஞ்சாலும், அத பேன் பண்ணக்கூடிய கட்ஸ் வந்து எல்லாருக்கும் சோ இருக்கிறது இல்ல. ப்ராடக்ட்ஸுமே நிறைய பேன் பண்ணிருக்காங்க. நெறைய ப்ராடக்ட்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க. எதனால அப்டின்னா, அவங்களோட கான்ஃபிடன்ஸ் தான் நான் சொல்லுவேன். நம்ம நம்மளால பண்ண முடியும். இன்னொரு கண்ட்ரியால ஒண்ணு பண்ண முடியுது அப்டின்னா, இந்தியானால கண்டிப்பா முடியும். இந்தியாவோட வொர்க் ஃபோர்ஸ பிலீவ் பண்றாங்க. இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ பிலீவ் பண்றாங்க. ஆ அப்ப அதனால தான் இந்த மாரியான பேன் பண்ற விஷயம்லாம் ரொம்ப அ இதா எஃபெக்டிவா அவங்கனால சோ கொண்டு போ பப்ளிக்குள்ளேயே முடியுது. ஒரு நிறைய ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ம். சோ மேட் இன் கண்டிப்பா. சைனாவை பேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேக் இன் இந்தியான்றது மேக் ஒரு இன் இந்தியா வந்து ஒரு பூம் பூம் ஆச்சு. ஆச்சு. கண்டிப்பா, கண்டிப்பா, ஏன்னா கண்டிப்பா. எல்லா விஷயமுமே வந்து நம்மனால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு இப்ப பில்ட் ஆகுறதுக்கு காரணமே பேன் பண்ணங்காட்டி தானே. கண்டிப்பா, கண்டிப்பா, ஒரு விஷயம் கண்டிப்பாங்க. பேன் ஆகுதுன்னா நமக்கு அதோட தேவை இருக்கு. இருக்கும். தேவை இருக்கும். அப்ப அந்த என்னாலயும் தேவைய பண்ண எப்படி முடியும் பூர்த்தி அப்படின்றோம். பண்ணிக்கிறது? நம்மளே பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். நெறைய இப்போ ஆப்பிளோட புரொடக்ஷன் வந்து இந்தியால கொண்டு வர போறாங்க. இந்தியாவோட வொர்க் பண்ணிட்டு ஃபோர்ஸ இருக்கிறாங்க. கொண்டு வர போறாங்க. பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவோட வொர்க் ஃபோர்ஸ பிலீவ் பண்றங்காட்டி தான் அவங்க அந்த அளவுக்கு நமக்கான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வச்சிருக்காங்க. ஆ அப்படிதான் நான் சொல்லுவேன். இப்ப நெறைய மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து மேக் இன் இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் இன் இந்தியாவா ஆகுது. மொபைல் ஃபோன்ஸ விடுங்க. சேட்டலைட்ஸே நம்ம இப்ப வந்து லேண்டர், கண்டிப்பா, ரோவர் கண்டிப்பா. எல்லாமே வந்து ஆமா. ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் இன் சந்திராயன் 3 ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட் தான். அதுவும் பெரிய சக்சஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். நிச்சயமா, இந்தியா நிச்சயமா. வந்து இந்த யாருமே இந்த பட்ஜெட்ல கண்டிப்பா. பண்ண முடியாத அளவுக்கு இந்தியா பண்ணியிருந்தாங்க. டெக்னாலஜில மட்டும் இல்லாம, இந்த மாரி ஸ்பேஸ் லெவல்லயும் வந்து அந்த மாரி விஷயத்திலயும் வந்து இந்தியா டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு மைல்ஸ்டோன்ஸ் தான் இதெல்லாம். கண்டிப்பா. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நெறைய கண்ட்ரீஸ்ல ஃப்ரீ விசா இந்தியாவுக்கு வந்து இந்தியால இருக்க பெர்சன்ஸ்க்கு நெறைய ஃப்ரீ விசா ஆமா. குடுத்திருக்காங்க. இப்போ அ முன்னாடி எல்லாம் நமக்கு இந்த அளவுக்கு இவ்ளோ கண்ட்ரீஸ்க்கு வந்து நமக்கு ஃப்ரீ விசா இருக்காது. இப்போ ஒரு 10 இயர்ஸ்ல ஆன டெவலப்மென்ட்ல ஆல்மோஸ்ட் 60 அப்ராக்ஸிமேட்டா ஒரு 60 பிளஸ்ன்னு கூட சொல்லலாம். அவ்ளோ கண்ட்ரீஸ்க்கு நம்மனால விசா ஃப்ரீயா டிராவல் பண்ண முடியும். 2025ல ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ஃப்ரீ விசா குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு பெரிய ஆமா, இப்போ டெவலப்மென்ட். தாய்லாந்து, மலேசியா எல்லாமே கண்டிப்பா. ஃப்ரீ நம்மளோட பாஸ்போர்ட் வந்து அவ்ளோ பவர்ஃபுல் ஆயிட்டு இருக்குன்னு தான் நான் மாறிட்டு சொல்லுவேன். இருக்கு. ஆமா. சூப்பர், அப்படிதான் சூப்பர். சொல்லுவேன். டெக்னாலஜி பத்தி நெறைய விஷயங்கள் பேசணும். சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கம்யூனிகேஷனையும் உள்ள கொண்டு வந்து வந்தே பாரத், சோ டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ்ல இருந்து நம்ம எல்லாமே பேசியிருக்கோம். சோ இந்தியாக்களுக்காக பாத்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ விசா நெறைய கண்ட்ரில இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சோ இவ்ளோ விஷயங்கள் வந்து சின்ன சின்ன பாயிண்டா இருந்தாலும் புரியுற மாரி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. சோ இது எல்லாத்துக்குமே நம்ம இதுவரைக்கும் பேசின எல்லாத்துக்குமே பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, டெக்னாலஜி, இன்டர்நெட். சோ அது ஒரு பேஸ் அப்படின்னா ஐடி கம்பெனிஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்தியால எப்படி இருக்கு? ஐடி கம்பெனிஸ் எப்படி இருக்கு? ஸோ எப்படி ஒர்க்கர்ஸ் எப்படி இருக்காங்க? ஸோ முக்கியமா தமிழ்நாடுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு? அப்படின்றத ஒரு சில விஷயங்கள ஷேர் பண்ணுங்க. இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 10 இயர்ஸ்ல வந்து நெறைய எஸ்இசெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எஸ்இசெட்ஸ் நம்ம சோஷியோ எக்கனாமிக் ஜோன்ஸ். ஓகே, ஓகே. அதாவது ஐடி கம்பெனி, அதாவது ஒரு ஐடி குரூப் ஆஃப் பார்க். ஐடி ஆ. கம்பெனிஸ், ஐடி பார்க்ன்னு சொல்லலாம். அந்த மாரி பார்க்ஸ் வந்து நெறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணது சர்விசஸ் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஓகே. ஐடில. நம்ம ஒரு இந்தியாலங்க மேடம். இந்தியால. இதுல ஒரு கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம இங்கிருந்து சர்விஸ் பண்ணி குடுப்போம். பிபிஓஸ் பண்ணி குடுப்போம். இந்த மாரியான விஷயங்கள் ஓ, மட்டும் தான் இருந்தது. கம்பெனிஸ் வந்து ஃபாரின்ல இருக்கும். கம்பெனிஸ் ஃபாரின்ல நம்ம இருக்கும். வந்து சர்வீஸ் பேஸ் மட்டும் பண்ணி குடுப்போங்க. சர்வீசஸ் மட்டும் எடுத்துட்டு இருந்தோம். ஓகே, ஓகே. இப்போ வந்து ஐடியோட புரொடக்ஷனுமே நம்ம இங்க பண்ணி தரோம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸ், அதோட புரொடக்ஷன், இந்த மாரி அந்த கம்பெனியோட ஓனான புரொடக்ஷன் எல்லாமே இந்தியாலயும் ஓ, நம்ம புரொடக்ஷன் ஆரம்பத்துல இந்த மாரி கிடையாதுங்க. இல்ல. இந்த மாரி இல்ல. இப்ப வந்து நம்ம அதோட புரொடக்ஷனும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எதனால அப்டின்னா, இந்தியாவோட வொர்க் ஃபோர்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கைனால தான்
நடக்குதுன்னு நாம நினைக்கிறோம். ஏன்னா குளோபல் லெவல்ல இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சுந்தர் பிச்சை. அவர் ஒரு கூகுளுக்கு சிஇஓவா இருக்காரு. அப்ப இந்தியாவோட கிரவுட் எப்படி இருக்கும், அதோட இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே வந்து இப்போ வேர்ல்டு லெவல்ல எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்தியன்ஸோட எபிலிட்டி என்ன, இது எல்லாமே வந்து பூம் ஆனதுக்கு காரணம் நம்ம இந்த அளவுக்கு 10 இயர்ஸ்ல இந்த அளவுக்கு டெவலப் ஆனாங்காட்டி தான் எல்லாருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ண முடியுது. ஆமா, நம்ம நமக்கு இந்த இங்க அளவுக்கு இன்டர்நெட் இருக்கிறதுனால தான் நமக்கு டெக்னாலஜி தெரியும். டெக்னாலஜி டெக்னாலஜி தெரிஞ்சதா இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றது வெளியே தெரியும். தெரியும். அப்ப இந்த இந்த நிச்சயமா. மாதிரியான விஷயங்கள்னால தான் வந்து நம்ம இந்த அளவுக்கு ஐடி செக்டார்லயும் இந்த அளவுக்கான டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பா கண்டிப்பா வந்திருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்தியாவோட டெவலப்மெண்ட் ஃபியூச்சர்ல இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு தெரியுது அப்படின்னாவே அதுக்கு காரணம் இன்டர்நெட் தான். ஆமா, நாம நிறைய இன்னைக்கு விஷயம் பேசிட்டு இருக்கிற விஷயமும் ஒரு நிறைய பேர் கொண்டு போனோம்னா ஈஸியா ஈஸியா இன்டர்நெட் இன்டர்நெட்னால தான். இப்ப மூலமா. நான் ஒரு விஷயம் பேசுறேன் அப்படின்னா அது ஒரு காமனா இருக்கிற ஒருத்தங்களுக்கும் தெரியணும், புரியணும் அப்படின்னா அதுக்கு காரணமும் வந்து இன்டர்நெட் தான். இப்படி என்ன மாதிரி நிறைய காமன் பீப்புளை வந்து நீங்க பாட்காஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அவங்க வந்து இந்தியால என்னென்ன விஷயம் பெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறது நீங்க எடுத்து போடணும் அப்படிங்கிறது வந்து என்னோட பெரிய ரெக்வெஸ்ட். கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து செலிபிரிட்டிஸ் மட்டுமே எடுக்காம காமனா இருக்கிறவங்களோட சஜஷன்ஸையும் கேட்டு இன்னும் இல்ல அவங்கவங்க ஃபீல்டுல இருக்கிறவங்க கேட்காத அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியும், அவங்களுடைய நாலேஜ் என்னன்றது தெரியும். அந்த ஃபீல்டுல ஒரு காமனா இருக்கிற பர்சன் இப்ப நீங்க ஐடில இருக்கீங்க, சோ டெக்னாலஜிக்கலா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சோ ஃபாரின்ல நீங்க போயிட்டு இருந்துட்டு வந்திருக்கீங்க. சோ ஃபாரினுக்கும் அப்பதான் நமக்கு அந்த கம்பேரிஷன் தெரியும். சோ இந்தியாலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த அளவுக்கு தெரியாது. சோ யூபி நீங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா எங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. இந்தியாவை விட சிங்கப்பூர், மலேசியால யூபி பேமெண்ட்ஸ் கம்மியா இருக்கு, கனடால கம்மியா இருக்குன்றது நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது. கண்டிப்பா. ஏன்னா நம்ம இன்டராக்ட் பண்றோம் இல்லையா, கண்டிப்பா கண்டிப்பா போய் இன்டராக்ட் பண்றோம். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட இன்டராக்ட் பண்றோம். இது மூலமா தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்தியாவை விட அங்க யூபி. சோ அப்ப நிச்சயமா கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய பவர் எவ்வளவு, நாம இங்க எந்த அளவுக்கு growth-ஆ இருக்கோம் அப்படின்றதே நமக்கு தெரியும். நம்ம வெளியே இன்னொரு கண்ட்ரி போய் பார்க்கும்போது தான் நம்ம எந்த அளவுக்கு டெவலப்டா இருக்கோங்கிறதே நமக்கு புரியுதுன்னு கூட சொல்லலாம். அதனால இந்த மாதிரியான பாட்காஸ்ட் வந்து நிறைய நீங்க பண்ணணும், காமன் பீப்புள் கூட பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இந்தியா இன்டர்நெட், டெக்னாலஜி, டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் பத்தியும் நம்ம யூபிஐ முக்கியமா அதை பத்தி எல்லாம் பேசணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இந்த வந்தே பாரத், ஸோ டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ், நிறைய விஷயங்கள் ஒரு 10 நிமிஷத்துல இவ்வளவு விஷயம் பேச முடியுமா அப்படின்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில மட்டுமே இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. இந்தியா விட்டு வெளியே போயிட்டு வரும்போது கம்பேரிஷன் பண்ணும்போது நம்மளுடைய கண்ட்ரி எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம எப்படி டெவலப்ல இருக்கோம், ஸோ எந்தெந்த விஷயத்துல சிறப்பா இருக்கும், எந்தெந்த விஷயத்துல மாத்திக்கணும் அப்படின்ற விஷயமும் அழகா நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இவ்வளவு நேரம் உங்களுடைய டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஸோ இவ்வளவு ஒரு ஷார்ட் டைம்ல இன்டர்நெட் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் இது எல்லாத்தையும் பத்தி நம்ம பேசணும். அடுத்த பாட்காஸ்ட்ல வெவ்வேறு டாபிக்ல நிறைய பேருடைய சந்திப்போம். நன்றி, வணக்கம்.